முதல்ல அண்ணாமலைக்கு தான் கண்டினியூ வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக என்ன காரணம், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை அண்ணாமலை மாற்றுறது முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, கூட்டணி விஷயத்துல வந்து அண்ணாமலையை வச்சுக்கிட்டு சரியா இருக்காது. ஏன்னா பாஜக கூட்டணியில் யார் வந்தாலும் அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க சொல்றாங்க. குறிப்பாக சொன்னால் அதிமுக வந்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு ஆரம்பத்தில். ஸோ அதனால அவங்களா இருக்கட்டும். நீங்கள் பாட்டாளர்கள் கட்சிக்குமே ஒரு ரொம்ப வருத்தம் இல்லைன்னா, தனியாக அவர் எடுக்கிற முடிவுகள் அதெல்லாம் வந்து அண்ணாமலையோட ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கும் பெருசாக பிடித்தம் இல்லை. இல்லை இப்படி அண்ணாமலையை வச்சுட்டு இருந்தோம்னா நீங்கள் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்காது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அமித்ஷா பார்க்குறாரு. அவருடைய பார்வை வந்து அண்ணாமலையை மாற்றிட்டு புதிய தலைவரோட தேர்தலை சந்திச்சா நல்லா இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்மூத்தான சூழ்நிலையை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.